நியூஸ் டுடே சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய இலங்கையின் தலைப்பு செய்திகள். தற்போதைய அதிபர் சுயாதீனமாகவோ அல்லது வேறு தரப்பினருடன் இணைந்தோ அதிபர் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை சமகால அரசியல் குறித்து கருத்து தெரிவித்த போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்கவை இந்த நாட்டு மக்கள் நன்கு அறிந்து வைத்துள்ளனர். நிமால் லான்சா, ரவி கருணாநாயக்கா மற்றும் வஜ்ர அபேவர்த்தன போன்றவர்களே அதிபருக்கு தற்போது ஆதரவாக உள்ளனர். ஆனால் அவர்களிடம் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான கொள்கை திட்டங்கள் எதுவும் கிடையாது. அத்தோடு ரணில் விக்ரமசிங்க ஆதரவாளர்கள் என கூறிக்கொள்பவர்கள் இந்த நாடு வீழ்ச்சி பாதைக்கு செல்வதற்கு வழிவகுத்தவர்கள் என்பதையும் அனைவரையும் அறிவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். அரசு துறையில் நிலவும் சம்பள முரண்பாடுகளை தீர்க்க அரசாங்கம் விரும்பினாலும் 2024 வரவு செலவு திட்ட ஆவணத்தினூடாக அதற்கான மேலதிக நிதி ஒதுக்கீட்டை பெற்றுக்கொள்ள முடியாது என அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அரசு திணைக்களங்கள், அரச கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சட்டப்பூர்வ வாரியங்களின் சம்பள முரண்பாடுகள் உள்ளிட்ட சம்பள பிரச்சினைகளுக்கு தேர்வு வழங்குவதற்கு ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் நிதி அமைச்சின் செயலாளர் அடங்கிய குழுவொன்று ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஆவணத்தில் தீர்வுகளை முன்மொழிந்து முழுமையான தீர்வுகளை வழங்குவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அமைச்சரவை தீர்மானித்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து தபால் நிலையங்களும் எதிர்வரும் 13ஆம் தேதி காலை முதல் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு 12 மணி தொடக்கம் 13ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி தெரிவித்துள்ளது. இதற்கு அமைய நாடு முழுவதும் உள்ள அனைத்து தபால் நிலையங்களும் எதிர்வரும் 13ஆம் தேதி காலை முதல் மூடப்படும் என அதன் அழைப்பாளர் சிந்தக் பண்டார தெரிவித்துள்ளார். பொசன் தினத்தை முன்னிட்டு அனுராதபுரம், மிகுந்தலை மற்றும் தந்திரிமலை பகுதிகளில் அமைந்துள்ள 11 பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை மூடுவதற்கு வடமத்திய மாகாண கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. விசேட பாதுகாப்பு கடமைகளுக்காக வெளி மாகாணங்களில் இருந்து வரும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் தேசிய பொசன் விழா குழுவினர் மற்றும் அனுராதபுரம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் திலின் கேவா பத்திரன் ஆகியோர் வடமத்திய மாகாண கல்வி அமைச்சின் கோரிக்கைக்கு அமைய பாடசாலைகள் மூட உள்ளது. மொரககேன தனியார் வங்கியொன்றில் சற்று முன்னர் தீ பரவியுள்ளதாக கூறப்படுகின்றது. கொரணை மாநகர சபையின் தீயணைப்பு திணைக்கள அதிகாரிகள் தற்போது தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் தீ ஏற்பட்டமைக்கான காரணம் வெளியாகவில்லை. கம்பகா கொரகொள்ள பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்த நிலையில் வட்டிப்பட்டியாள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று பிற்பகல் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக நிட்டப்புவ போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தில் கொரகொள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த 36 வயதுடைய ஒருவரை காயமடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கொரகொள்ள பிரதேசத்தில் உள்ள காணியொன்றைக்குள் பிரவேசித்த வேளையிலேயே இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது. இதுவரை கிடைக்கப்பெற்ற முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மின்சார கட்டண திருத்த சட்ட மூலம் தொடர்பான யோசனை இலங்கை மின்சார சபையினால் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பொது மக்களிடம் கருத்துக்கள் பெறப்பட்டதன் பின்னரே பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இறுதி முடிவை அறிவிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நிர்ணயிக்கப்பட்ட அலகுக்கான கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி 0 முதல் 30க்கு இடைப்பட்ட அலகு ஒன்றுக்கான கட்டணம் 8 ரூபாவிலிருந்து 6 ரூபாய் வரையும், 31 முதல் 60 வரையான அலகொன்றுக்கு கட்டணம் 20 ரூபாவிலிருந்து 9 ரூபாய் வரையும் குறைப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. 61 முதல் 90க்கு இடைப்பட்ட அலகு ஒன்றுக்கான கட்டணம் 30 ரூபாவிலிருந்து 18 ரூபாய் வரையும், 91 முதல் 180 வரையான அலகொன்றுக்கான கட்டணம் 50 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரையும் குறைக்கப்பட உள்ளதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர்
காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். பத்திரமுள்ள தலாஹ் என பகுதியில் ஆயுதம் ஒன்றினால் தாக்கப்பட்டு பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவரும் அவரது நண்பர் ஒருவரும் இணைந்து இந்த கொலையை செய்துள்ளதாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கொலை செய்யப்பட்ட பெண்ணும் அவரது கணவரும் தலாஹ் என பகுதியில் வாடகை வீடொன்றில் தங்கியிருந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி இருவருக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து கணவன் தனது 44 வயதான நண்பருடன் இணைந்து மனைவியை கொலை செய்துவிட்டு தலங்கம காவல்துறையில் தமது வீட்டில் கொலை சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக முறைப்பாடு அளித்துள்ளனர். எனவே சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் கணவரையும் அவரது நண்பரையும் கைது செய்துள்ளனர். அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு ஒரு வருடத்துக்கு தேவையான புற்றுநோய்க்குரிய மருந்துகளின் முதலாவது தொகுதியானது சுகாதார அமைச்சிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சு மற்றும் அமெரிக்காவின் டேசான் செரிடிஸ் தொண்டு நிறுவனங்களுக்கு இடையான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி இந்த மருந்துகள் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. இதன் பெறுமதி $2,25,000 அமெரிக்க என குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வீதி தலங்குடா பிரதேசத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் பிரயாணித்த வாகனம் வீதியை விட்டு விலகி மின்சார தூணில் மோதி பாரிய விபத்துக்குள்ளாகிய சம்பவம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது. குறித்த கார் பொத்துவிலிருந்து வந்து கொண்டிருந்த போதே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் சாரதியின் தூக்க கலகமே இவ்விபத்துக்கு காரணம் எனவும் தெரியவந்துள்ளது. இதன்போது காரில் பயணித்த வவுனியாவைச் சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் உள்ளிட்ட 3 காயங்களுக்கு உள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மின்கம்பத்தில் மோதியதனால் குறித்த பிரதேசத்தில் 2 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டுள்ளதாகவும் மேலும் இச்சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மேல் சப்ரமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மாகாணத்தின் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. யாழ் குருநகர் பகுதியில் பெருமளவிலான கேரளா கஞ்சாவை நேற்றைய தினம் கைப்பற்றியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண பிராந்திய விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் குறித்த கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது என்றும் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குருநகர் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது 10 பொதிகளில் 22 கிலோகிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை துணவி பகுதியில் வாழ்வெட்டுக்கு இலக்காக இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திங்கட்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 2 மோட்டார் சைக்கிளில் வந்த 4 பேர் கொண்ட வன்முறை கும்பல் வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு தப்பி சென்றுள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சியில் பாடசாலைக்கு செல்ல காத்திருந்த பாடசாலை மாணவர்களை பேருந்துகள் ஏற்றாமல் பயணிப்பதனால் மாணவர்கள் போலீஸ் வாகனத்தில் பாடசாலை சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. நேற்று கிளிநொச்சி முகமாலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சியில் நேரத்தோடு வந்து பாடசாலை செல்ல பேருந்து திரைப்படத்தில் காத்து நின்ற போதும் தொடர்ச்சியாக பேருந்துகள் மாணவர்களை ஏற்றி செல்லாத சம்பவம் பதிவாகி வருகின்றது. இந்நிலையில் நேற்றைய தினம் போலீசார் தமது வாகனத்தில் மாணவர்களை ஏற்றி சென்று பாடசாலையில் விட்டுள்ளனர். அதேவேளை கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பெற்றோர் ஒருவர் பேருந்துக்கு குறுக்காக மோட்டார் சைக்கிளை நிறுத்தி பாடசாலை மாணவர்களை அனுப்பிய சம்பவமும் பதிவாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க நியூஸ் டுடேயுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.